3-4 முதலமைச்சர்கள் 30-40 வருஷமா தமிழ்நாட்டுடைய கடனை 9 லட்சம் 4 லட்சம் கோடிமா வச்சிருந்த ஒரு தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் மொத்தமே 4 வருஷத்துல வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடனை நோக்கி தமிழ்நாடு போய் இழுத்துட்டு இது திராவிட மாடல்னு சொல்றாங்க. இது திராவிட மாடலா இல்ல கடன் மாடலா? உடனே வளர்ச்சி வந்துருச்சு. பத்திரிகையாளர் ஒன்னே கேட்கிறேன், ஒரே ஒரு ஸ்கீம் எந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க? எல்லாம் பேரளவுல இருக்கு, எல்லாம் அறிவிப்பு லெவல்ல இருக்கு. இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி எந்த ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க? ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்னு பேர் சொல்ற மாதிரி? அப்ப எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுமே இது வரைக்கும் உருவாக்கல, கம்ப்ளீட் செய்யல. எல்லா இடத்துலயும் ஊழல், கனிம வள கொள்ளை, அதை கேள்வி கேட்டா பத்திரிகையாளர் அடிக்கிறது, பத்திரிகையாளர் அடிச்சுட்டு அந்த பத்திரிகையாளரே தன்னை அடிச்சுக்கிட்டு மித்தவங்களை அடிச்சுட்டேன்னு அவர் மேல எஃப்ஐஆர் போறது. இந்த மாதிரி இந்த அரசு நிர்வாகமே தெரியாம ஒரு ரோபோ முதலமைச்சர் வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகமற்ற கடனில் 10 லட்சம் கோடியில கடனை தள்ளிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே கொடுக்காம வெறும் ஒரு பெயர் அளவில் டெய்லி போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு வாக்குறுதி மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு வழி எங்களுக்கு எங்க வந்துருச்சுன்னா, எக்ஸாமினேஷன் ரூம்ல போயிட்டு 4,20,000 பேர் எழுதி அதுல இருந்து 9,000 பேருக்கு மேலப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எழுத வச்சு அதை கேன்சல் பண்ணி அவங்களை மன உளைச்சல் ஆக்குறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.